Hello everyone, welcome back to my channel Priya's English World. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட்னா என்ன, சப்ஜெக்டிவ் ப்ரனவுன்னா என்ன, முதல் ப்ரனவுன்னா என்ன, அதோட டைப்ஸ் எல்லாமே நம்ம கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட வித் தேர் ரியலிஸ்டிக் எக்ஸாம்பிள்ஸோட தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்ச பிறகு சப்ஜெக்டிவ் ப்ரனவுன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரனவுன்ல உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. I guarantee you. So without wasting your precious time, let's move on to today's lesson. Next part பார்ப்போம். Next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா possessive pronoun. Possessiveனா என்ன? உடைமை. இது என்னுடையது, இது அவனுடையது, இது அவளுடையது அப்படின்னு சொல்லிட்டு உடைமையை குறிக்கிறத தான் நம்ம possessive அப்படின்னு சொல்லுவோம். ஸோ possessive pronoun என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க mine. மைன்னா என்ன? என்னுடையதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல மைன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்ஸ். ஹார்ஸ்னா என்ன? எங்களுடையது. அப்போ ஹார்ஸ்ன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா yours. உன்னுடையது அல்லது உங்களுடையது. ஸோ அந்த இடத்துல நம்ம yours அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா theirs. theirsனா என்ன? அவர்களுடையது. இது அவர்களுடைய பணம். அப்போ உடையதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல நம்ம theirs அப்படின்னு சொல்லுவோம். hisனா என்ன? அவனுடையது. hers-னா அவளுடையது. its-னா அதனுடையது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாருங்க mine வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். this pen is mine. இந்த பென் என்னுடையது. இந்த மீனிங் நல்லா புரிஞ்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் ப்ரனவுன் சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா உடைமையை தான் குறிக்கும். இதுக்குள்ள ஒரே சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு நான் கிளியரா சொல்றேன். ஸோ இங்க பாருங்க this pen is mine. இந்த பென் என்னுடையது. நெக்ஸ்ட் பாருங்க this pen is hers. இந்த பென் எங்களுடையது. this pen is yours. இந்த பென் உன்னுடையது அல்லது இந்த பென் உங்களுடையது. நெக்ஸ்ட் பாருங்க this pen is theirs. இந்த பென் அவர்களுடையது. this pen is his. இந்த பென் அவனுடையது. this pen is hers. இந்த பென் அவளுடையது. this pen is his. இந்த பென் அதனுடையது. ஸோ உங்களுக்கு இந்த மீனிங் புரிஞ்சிச்சா? ஸோ மைன்னா என்ன? என்னுடையது. ஹார்ஸ் எங்களுடையது. யார்ஸ் உன்னுடையது உங்களுடையது. theirs அவர்களுடையது. his அவனுடையது. hers அவளுடையது. its அதனுடையது. ஸோ இதோட மீனிங்கை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல ரெகுலர் லைஃப்ல இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பேச போறோம். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாத்தீங்களா? சப்ஜெக்ட், ப்ரனவுன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரனவுன். ஸோ இதை தெளிவா நம்ம கத்துக்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். இதுவும் எந்த மாதிரி மீனிங் கொடுக்கும் அப்படின்னா உடைமை. உடைமையை குறிக்கிற அந்த மீனிங்ல தான் இந்த அட்ஜெக்டிவ் பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆக்ட் ஆகும். ஸோ பொசசிவ் அட்ஜெக்டிவ்னா என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க மை என்னுடையது, our எங்களுடையது, your உன்னுடையது அல்லது உங்களுடையது. நெக்ஸ்ட் theirனா அவர்களுடையது, hisனா அவனுடையது, her அப்படின்னா அவளுடையது, its அப்படின்னா அதனுடையது. எனக்கு தெரியும், அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. நம்ம லாஸ்டா ஒரு ப்ரனவுன் பார்த்தோம், அதை நம்ம பொசசிவ் ப்ரனவுன் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டுத்துக்குமே ஒரே வேர்ட் தான், அதே மீனிங் தான் கொடுக்குது. ஏன் நம்ம இதை தனித்தனியா பார்க்குறோம், எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன், அதுல உள்ள வேறுபாடு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குழப்பம் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை வச்சு அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். திஸ் இஸ் மை பென். இது என்னுடைய பேனா. இதுவே நம்ம பொசசிவ்ல எப்படி பார்த்தோம்? திஸ் பென் இஸ் மைன். this pen is mine அப்படின்னு பார்த்தோம். இந்த பேனா என்னுடையது. இதை நம்ம பொசசிவ் ப்ரனவுன்ல பார்த்தோம். இதுவே பொசசிவ் அட்ஜெக்டிவ்ல this is my pen அப்படின்னு பார்க்கோம். இப்ப பாருங்க இது ரெண்டுத்துக்குள்ள பொருளுடைய மீனிங்கோடைய டிஃபரண்ட் பாருங்க. this is my pen. இது என்னுடைய பேனா. நெக்ஸ்ட் பாருங்க this pen is mine. இந்த பேனா என்னுடையது. ஸோ ரெண்டுமே உடைமையை தான் குறிக்குது. இந்த மை இந்த இடத்துலயும் இந்த மை வேற மாதிரி ஒரு இடத்துலயும் பிளேஸ் மாதிரி அந்த மீனிங்கும் ஒரு ஸ்ட்ராங்கா அது குறிப்பிடறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பொசசிவ் ப்ரனவுன் எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா லாஸ்ட் தான் ஆக்ட் ஆகும். this pen is mine.
this pen is hers, this pen is theirs அப்படின்னு நம்ம லாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் பாத்தீங்கன்னா this is my pen, இது என்னுடைய பேனா, அதாவது நவுனுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகும். ஆக்சுவலி அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா தெரிஞ்சுங்க. நவுன்னா பெயர் சொல் தெரியும். இப்போ நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வரும், நவுனை சிறப்பிச்சு சொல்லும், அதை வந்து நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொசசிவ்னா இதெல்லாம் வந்து பொசசிவ்னு சொல்றோம். அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ற மாதிரி வரும். அப்போ நவுனுக்கு முன்னாடிலாம் வரும். ஸோ இந்த அட்ஜெக்டிவ் வந்து நவுனுக்கு முன்னாடி தான் வரும், இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ நவுன்னா என்ன, பெயர் சொல். ஸோ இதுல பெயர் சொல் எது, பேனான்றது தான் பெயர் சொல். இந்த பேனாக்கு முன்னாடி வர்றது தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஸோ ஐ ஹோப் தட் யூ கெட் கிளியர். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். அவர் அப்படின்னா என்ன, எங்களுடையது. அப்போ திஸ் இஸ் our pen, இது எங்களுடைய பேனா. நெக்ஸ்ட் யார்னா என்ன, உங்களுடையது. திஸ் இஸ் your pen, இது உன்னுடைய பேனா அல்லது இது உங்களுடைய பேனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தேர்னா என்ன, அவர்களுடையது. திஸ் இஸ் தேர் பென், இது அவர்களுடைய பேனா. நெக்ஸ்ட் ஹிஸ்னா என்ன, அவனுடையது. அவனுடையது எப்படி சொல்வோம், திஸ் இஸ் ஹிஸ் பென், இது அவனுடைய பேனா. ஹர் அப்படின்னா அவளுடையது. திஸ் இஸ் ஹர் பென், இது அவளுடைய பேனா. இட்ஸ் அப்படின்னா அதனுடையது. திஸ் இஸ் இட்ஸ் பென், இது அதனுடைய பேனா. அவ்வளவுதாங்க. இதுதான் நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ் சொல்லுவோம். பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன, அதுவும் உடைமையை தான் குறிக்கும். பொசசிவ் அட்ஜெக்டிவ் ப்ரொனவுனும் உடைமையை தான் குறிக்கும். அதோட இடம் வந்து வேறுபடும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதுதாங்க கான்செப்ட். ஸோ இதை வந்து நீங்க குழப்பிக்காதீங்க. ஓகே, லாஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்க்க போறோம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயலை செய்பவரை நம்ம சப்ஜெக்ட்னும் அந்த செயலை ரிசீவ் பண்றவரை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஒரு சென்டென்ஸ்ல அந்த செயலை செய்பவரும் அந்த செயலை ரிசீவ் பண்றவரும் ஒரே நபரா இருந்தா அதை தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு செயலை செய்யறாங்க, அந்த செயலை செய்பவரும் அந்த செயலை ரிசீவ் பண்றவரும் ஒரே பர்சன், சேம் பர்சனா இருந்தா அவங்க தான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மைசெல்ஃப்னா என்ன, நானே. நானே சொல்லிக்கிறல, நானே துணி துவைச்சிக்கிட்டேன், நானே என்னை திட்டிக்கிட்டேன், அந்த மாதிரிலாம் சொல்றோம் பாத்தீங்களா. அப்போ நானேன்ற வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். அங்க நம்ம மை செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆல் செல்ஃப்னா என்ன, நாமே, நாங்களே, நாமே சொல்றோம்ல. யார் செல்ஃப்னா நீயே, நீங்களே. தெம் செல்ஃப்னா அவர்களே. ஹிம் செல்ஃப்னா அவனே. ஹர் செல்ஃப்னா அவளே. இட் செல்ஃப்னா அதுவே அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மைசெல்ஃப்னா என்ன சொன்னேன், நானே சொன்னேன். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹர்ட் மைசெல்ஃப்னா நான் என்னையே காயப்படுத்திக்கிறேன். அப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட்ன்றது ஐ, ஹர்ட்ன்றது வெர்பா ஆக்ட் ஆகுது, மைசெல்ஃப்ன்றது இல்ல ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுது. இந்த சென்டென்ஸ்ல ஒரு செயலை செய்யறது யாரு, சப்ஜெக்ட் நானு. ஏன்னா நான் என்ன செஞ்சேன், ஹர்ட் பண்ணேன். யாரை ஹர்ட் பண்ணேன், என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இதுதான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் சொல்றோம். செய்யறதும் ஒருத்தர் தான், செய்யறதும் சேம் பர்சன், ரிசீவ் பண்றதும் அதே பர்சன், அதுதான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹார் செல்ஃப். இப்போ ஹார் செல்ஃப் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், we hurt ourselves, நாங்க எங்களையே ஹர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப ஹார் செல்ஃப் எங்களையே. அப்போ we hurt ourselfனா நாங்க எங்களையே ஹர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க yourselfனா என்ன சொன்ன, நீயே, நீங்களே அப்படின்னு சொல்லுவோம். you hurt yourself, நீ உன்னையே ஹர்ட் பண்ணிக்கிற. themselves அப்படின்னா they hurt themselves, அவர்கள் அவங்களையே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. so they hurt themselves. நெக்ஸ்ட் himself அப்படின்னா அவனே, he hurt himself, அவன் அவனையே ஹர்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் ஹர்செல்ஃப்னா என்ன, அவளே, she hurt herself, அவள் அவளையே ஹர்ட் பண்ணிக்கிறா. இட் செல்ஃப் அப்படின்னா என்ன, அதுவே. சோ இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன, இட்ஸ் ஹர்ட் இட்செல்ஃப், அது அதையே ஹர்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றோம்ல. இந்த மாதிரி நானே அப்படிலாம் சொல்றப்போ நானே, அப்ப நானேன்ற வேர்டு
நாங்களே, நீயே, அவர்களேன்ற வேர்ட்க்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதுதான் அது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே guys, இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஐ ஹர்ட் மை செல்ஃப், நான் என்னையே ஹர்ட் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ டிட் மை ஹோம்ஒர்க் பை மை செல்ஃப், நான் என்னுடைய வீட்டு பாடத்தை அதாவது ஹோம்ஒர்க்கை நானே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம மை செல்ஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இங்க நான் என்னையே ஹர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம், இதுல நான் என்னோட வீட்டு பாடத்தை நானே முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க பை அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஏன் நம்ம அங்க பை அப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு செயலை நானே முடிச்சிட்டேன், நான் மட்டும் தனியா இருந்து அலோனா இருந்து ஒரு செயலை நானே கம்ப்ளீட் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பை மை செல்ஃப், பை ஹிம்செல்ஃப். இப்போ இதுவே இங்க வந்து ஹீ போட்டோம் அப்படின்னா he did his homework by himself, அவன் அவனுடைய ஹோம்ஒர்க்கை அவனே முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பை ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அவன் மட்டும் தனியா முடிச்சிட்டான். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த மாதிரி மை செல்ஃப், பை மை செல்ஃப்ன்ற வேர்ட்லாம் நம்ம ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோல இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் ஏன் வந்து டென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்டர் வைஸா போனோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ன்ற ஒரு மோட்டிவ்ல தான் நான் உங்களுக்கு தெளிவா பார்ட் பை பார்ட்டா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பா நம்ம பார்த்துட்டு போறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா டென்சஸ் பத்தி பார்க்க போறோம். டென்சஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோதாங்க டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். சப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் நிறைய பார்த்தோம். அவ்வளோதாங்க ப்ரொனவுன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கான ஹோம்ஒர்க் அண்ட் உங்களுக்கான டெஸ்ட் பார்க்க போறோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ராக்டிஸ் டைம், டெஸ்ட் யோர் செல்ஃப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், தமிழில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ரெக்டிஃபை மிஸ்டேக்ஸ், கரெக்ஷன் எல்லாமே என்னுடைய ரிப்ளை மூலமா வந்து சேரும். இன்னது 13 சென்டென்ஸாக இருந்தால் பார்க்காதீங்க. ஜஸ்ட் இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் லைக் அ பீஸ் ஆஃப் கேக். ஜஸ்ட் ட்ரை இட். The first sentence பாருங்க, நான் சாப்பிடுகிறேன். செகண்ட் ஒன், அவன் சாப்பிடுகிறான். தேர்ட் ஒன், அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஃபோர்த் ஒன், மகா என்னை திட்டினாள். ஃபிஃப்த் ஒன், மகா அவர்களை திட்டினாள். சிக்ஸ்த் ஒன், மகா அவளை திட்டினாள். செவன்த் ஒன் பாருங்க, இந்த வீடு என்னுடையது. நெக்ஸ்ட், இந்த வீடு அவனுடையது. இந்த வீடு எங்களுடையது. 10th ஒன் பாருங்க, இது என்னுடைய வீடு, இது எங்களுடைய வீடு, இது அவளுடைய வீடு. லாஸ்ட் ஒன் பாருங்க, நான் என்னையே திட்டிக்கிட்டேன். ஸோ இவ்வளோதாங்க உங்களுடைய ப்ராக்டிஸ் டைம். ஸோ ஆல் ஆஃப் யூ ப்ராக்டிஸ், டெஸ்ட் யுவர் செல்ஃப். இஃப் யூ ஹாவ் எனி டவுட், இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. Definitely I will clear your doubts. Okay guys, that's it all about this video. I hope that you like this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So I will come up with another useful lesson very soon. Till then you take care. Thank you so much for your valuable time. Take care. Bye bye.